ஹாய் கைஸ், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பல கோடி மக்களுக்கு வரக்கூடிய கேள்விகள்ல ஒண்ணுதான் நம்ம செத்ததுக்கு அப்புறம் என்ன ஆகும், சொர்க்கத்துக்கு போமா இல்லனா நரகத்துக்கு போமா, இந்த மாதிரியான பல கேள்விகள் வரும். சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா, இறந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா நம்ம மறுபிறவி எடுத்து வருவோம்னு சொல்லுவாங்க. ஆனா இப்படிப்பட்ட விஷயங்களுக்கு ஆதாரம்னு ஒண்ணு இருக்கான்னு பார்த்தா ஒண்ணுமே இல்ல. அப்படி இங்கிலாந்துல இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலிக்கு நடந்த அந்த ஒரு சம்பவத்தை பார்த்து எல்லாருமே, ஓ இப்படி ஒரு விஷயம் நடந்துச்சா, அப்ப இப்படி ஒரு விஷயம் உண்மைதானா அப்படின்னு யோசிக்க வச்சுச்சு. அந்த ஃபேமிலியில பிறந்த ஒரு மர்மமான ட்வின்ஸை பத்தி தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். ஹெட்ஃபோன்ஸை மாட்டிட்டு இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். மே 5, 1957 ஜான் அண்ட் ஃபிளாரன்ஸ் இந்த ரெண்டு பேருமே லவ் மேரேஜ் பண்ணிக்கிறாங்க. மேரேஜ் ஆகி 6 வருஷம் கழிச்சு ஒரு குழந்தையும் பிறகுது. அந்த குழந்தைக்கு ஜோவானான்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ தன்னுடைய ஃபேமிலியில ஜோவானாவும் பிறந்ததுனால தன்னுடைய லைஃபை ரொம்பவே ஹாப்பியா என்ஜாய் பண்றாங்க. ஜான் அண்ட் ஃபிளாரன்ஸ் இந்த ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு ஹோம் டெலிவரி பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. ஆரம்பத்துல ரொம்பவே டல்லா போயிட்டு இருந்தாலுமே போக போக டெவலப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. ஜோவானா பிறந்து 5 வருஷம் கழிச்சு ஜோவானாக்கு ஒரு தங்கச்சியும் பிறக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாக்லின்னு பேர் வைக்கிறாங்க. இப்போ பிசினஸும் டெவலப் ஆனதுனால குழந்தைகளை பாத்துக்க முடியாம போகுது. இதனால ஃபிளாரன்ஸ் தன்னுடைய அம்மாவை கூப்பிடுறாங்க. இந்த ரெண்டு பேரையுமே பாட்டி ரொம்ப நல்லாவே பாத்துக்கிறாங்க. ஜோனா ஜாக்லினை விட 5 வயசு பெரிய பொண்ணுன்றதுனால எப்படி சாப்பிடணும், எப்படி பென்சிலை பிடிக்கணும்னு பல விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க. இது மட்டும் இல்லாம பாட்டி எப்பயுமே இந்த ரெண்டு குழந்தைகளை பார்க்குக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. அப்போ மத்த பசங்களோட விளையாடும் போது பார்த்த அந்த பசங்களுடைய பேரண்ட்ஸும் சின்ன வயசுல இந்த பசங்க ரொம்பவே மெச்சூரா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் இந்த ரெண்டு குழந்தைங்களும் தன்னுடைய பாட்டி கிட்ட சர்ச்சுக்கு போலான்னு சொல்லியிருக்காங்க. ஆனா பாட்டிக்கு இப்போ உடம்பு சரியில்லாததுனால பக்கத்து வீடு பையன் கூட போக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த 3 பசங்களும் ஆள் நடமாட்டம் இல்லாத அந்த ரோட்ல போயிட்டு இருக்கும் போதுதான் வேகமா வந்த ஒரு கார் இந்த 3 பசங்களையுமே அடிச்சு தூக்கிடுது. குழந்தைகளுமே அங்கேயே இறந்து போயிடுறாங்க. அந்த காரை ஓட்டிட்டு வந்தது யாருன்னு பார்க்கும்போது தான் உள்ள ஒரு லேடி இருந்திருக்காங்க. அந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த லேடி கோர்ட்ல இருந்து தன்னுடைய டிவோர்ஸ் கேஸை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. கோர்ட்ல தன்னுடைய குழந்தைகளை இனிமே இந்த லேடி பார்க்கவே கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால காரை ஓட்டிட்டு வரும்போது பெயின் கில்லர் சாப்பிட்டுருக்காங்க. இது மட்டும் இல்லாம போலீஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா, என் வாழ்க்கையில இனிமே என் குழந்தைங்களை பார்க்க முடியாது, அதே மாதிரி இந்த குழந்தைங்களையும் இவங்களுடைய பேரண்ட்ஸ் பார்க்க கூடாதுன்னு தான் காரை கொண்டு போய் வேணும்னே தான் அந்த பசங்க மோதினேன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறமா இந்த லேடியை அரெஸ்ட் பண்ணி ஜெயிலையும் போட்டிருக்காங்க. இப்போ ஜான் அண்ட் ஃபிளாரன்ஸ் இந்த ரெண்டு பேருமே ரொம்பவே டிப்ரெஸ்ட் ஆயிடுறாங்க. நல்லா போயிட்டு இருந்த தன்னுடைய பிசினஸையும் ஸ்டாப் பண்ணிடுறாங்க. இந்த குழந்தைகள் இறந்து போயிருந்தாலுமே ஜான்க்கு அடிக்கடி நிறைய கனவுகள் வர ஆரம்பிச்சிருக்கு. அந்த கனவுகள்ல தன்னுடைய குழந்தைங்க, அப்பா நானும் உங்களோட வந்துட்டா அப்படின்னு ஒரு தடவை 2 தடவை இல்ல பல தடவை வந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஜான் தன்னுடைய ரூம்ல தூங்காம குழந்தைங்க இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய ரூம்ல போய் ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. இதை பத்தி கேட்டதுக்கு ஃபிளாரன்ஸ் கிட்ட என்ன சொல்லியிருக்காருன்னா, நம்ம குழந்தைங்க இறந்த மாதிரியே எனக்கு தெரியல, நைட் டைம்ல நான் தூங்கிட்டு இருக்கும் போதெல்லாம் என்னை சுத்தி குழந்தைங்க விளையாடுற மாதிரி தான் சத்தம் கேட்குது அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்பதான் ஜான் இவ்வளவு வருஷம் சொல்லாம இருந்த ஒரு உண்மையை ஃபிளாரன்ஸ் கிட்ட சொல்ல ஆரம்பிக்கிறாரு. ஜான் சின்ன வயசுல இருந்தே ரீஇன்கார்னேஷன் பத்தி நிறைய புக்ஸ் படிச்சிருக்காரு. ரீஇன்கார்னேஷன் என்னன்னா மறுபிறவி எடுத்து வருவோம்னு சொல்லுவாங்கல்ல, அதை பத்தின புக்ஸ் தான் ரீஇன்கார்னேஷன். ஜான் கிறிஸ்டியன்றதுனால கேத்தலிசம் பத்தி நம்புறவர். எப்படி இந்த உலகத்துல வாழ்றோமோ அதே மாதிரி இறந்ததுக்கு அப்புறமா ஜீசஸ் கிட்ட போய் வாழ்வோன்னு நம்புறவங்க. இப்போ இதே மாதிரி தான் நம்ம குழந்தைங்களும் நம்ம கிட்ட திரும்பி பிறந்து வருவாங்கன்னு ஃபிளாரன்ஸ் கிட்ட சொல்லியிருக்காரு. இதை கேட்ட ஃபிளாரன்ஸ், இதுக்கப்புறம் நான் உன் கூட இருக்க முடியாது, நான் உடனே டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்றேன்னு டிவோர்ஸ் அப்ளை பண்ற வரைக்கும் போயிருக்காங்க. சோகமா இருந்த தன்னுடைய ஃபேமிலியில கொஞ்சம் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு நியூஸ் வருது. ஃபிளாரன்ஸ் திருப்பி பிரெக்னன்ட் ஆகுறாங்க. சில மாதங்கள்லயே குழந்தையும் பிறக்குது. என்ன குழந்தை பிறந்திருக்குன்னு ஜான் டாக்டர் கிட்ட போய் கேட்டப்போ, உங்களுக்கு ட்வின்ஸ் பிறந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க.
இதை கேட்டு ஜான் பெருசா ரியாக்ட் பண்ணல. ஏன்னா ஜானுக்கு முன்னாடியே தெரியும் இப்படி ஒரு விஷயம் நடக்க போகுதுன்னு. இப்போ பெரிய பொண்ணுக்கு ஜெனிஃபர்னும் சின்ன பொண்ணுக்கு கிலன்னும் பேர் வைக்கிறாங்க. பழச எல்லாத்தையுமே மறந்து புதுசா தன்னுடைய லைஃபை ஸ்டார்ட் பண்ணலான்னு வேற சிட்டிக்கு மூவ் ஆகி போறாங்க. இப்போ ஜான் அண்ட் ஃபிளாரன்ஸ் இந்த 2 பேருமே ஒரு ப்ராமிஸ் பண்ணிக்கிறாங்க. இந்த 2 குழந்தைகளுமே பிறந்து 18 வயசு ஆனதுக்கு அப்புறமா நடந்த எல்லா விஷயத்தையுமே நம்ம சொல்லிடலான்னு ப்ராமிஸ் பண்றாங்க. இவங்க நினைச்சது ஒண்ணு, ஆனா நடந்தது வேற. இறந்து போன ஜோனாக்கு எப்படி ஐப்ரோஸ் கிட்ட ஒரு தழும்பு இருக்குமோ அதே மாதிரி இப்போ பிறந்த ஜெனிஃபருக்குமே அதே ஐப்ரோஸ் கிட்ட ஒரு தழும்பு இருந்திருக்கு. இது மட்டும் இல்லாம ஜெனிஃபர் தன்னுடைய தங்கச்சிக்கு எப்படி சாப்பிடணும், எப்படி பென்சில பிடிக்கணும்னு பல விஷயங்களை அதே மாதிரி கத்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி அந்த வீட்டுல வச்சிருந்த பொம்மைகளை இப்போ இவங்கள்ட்ட கொடுத்தப்போ ஜோனா எந்தெந்த மாதிரியான பொம்மைகளை வச்சு விளையாடுவாங்களோ அதை ஜெனிஃபர் வச்சு விளையாண்டுருக்காங்க. ஜாக்லின் வச்சு விளையாண்ட பொம்மைகளை கிலன் வச்சு விளையாண்டுருக்காங்க. ஒரு நாள் இந்த 2 குழந்தைகளுமே எங்களை பார்க்கு கூட்டு போங்கன்னு சொல்லியிருக்காங்க. புது சிட்டிக்கு வந்ததுனால ஃபிளாரன்ஸ் குழம்பி போறாங்க. நம்ம வீட்டை சுத்தி எந்த பார்க்குமே இல்லையே, எந்த பார்க்க சொல்ற அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு ஜெனிஃபரோ மிக்கி மவுஸ் பொம்மை கூட இருக்குமே, 4 ஊஞ்சல் 5 சீசா கூட இருக்குமே, அந்த பார்க்க தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ சொன்ன அந்த பார்க் இவங்க இங்கிலாந்துல இருக்கும் போது போன அதே பார்க் தான். இது மட்டும் இல்லாம இந்த 2 குழந்தைகளும் எந்த கார் பக்கத்துல வந்தாலோ இல்லனா எந்த கார் பக்கத்துல வந்து ஹாரன் அடிச்சாலோ தன்னுடைய காதை பொத்திட்டு கத்தி அழுக ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கப்புறமா ஃபிளாரன்ஸ்க்கு டவுட் வர ஆரம்பிக்குது. ஒருவேளை ஜான் சொல்றது உண்மைதானோன்னு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த டைம்ல ஃபேமஸா இருந்த ஸ்டீவன்சன் சொல்லப்படுற ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட கூட்டு போறாங்க. அந்த குழந்தைகளை செக் பண்ணி பார்த்த சைக்காலஜிஸ்டுமே இப்படி ஒண்ணு நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்ல, என்னால சுத்தமா இதை நம்பவே முடியலன்னு சொல்லியிருக்காரு. இது மட்டும் இல்லாம இந்த 2 குழந்தைங்களை பத்தி ஒரு புக்கும் எழுதியிருக்காரு. செத்ததுக்கு அப்புறம் நம்ம என்ன ஆவோம், உண்மையாவே மறுபிறவி எடுத்து நம்ம வருவோமான்ற பல கேள்விகளுக்கு இந்த குழந்தைங்களுக்கு நடந்த சம்பவம் கண்டிப்பா ஒரு பதிலா இருக்கும். இப்போ இந்த வீடியோ பத்தின உங்க ஒப்பீனியனை கீழே கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. உங்களுக்கு கிரைம் மிஸ்ட்ரி த்ரில்லர் மாதிரியான வீடியோஸ் பிடிக்கும் அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் தான் இனிமே நம்ம சேனல்ல ரெகுலரா வரும். அடுத்த வீடியோல பார்க்கலாம்.